अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। चूडालंकृत शशिकलाभ्यां निजतपलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवन शिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम्। आचार्य பாதேகீகிருத சிவானந்த லஹரி பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 80 ஸ்லோகங்களை பார்த்து விட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 81வது ஸ்லோகம். கஞ்சித் காலம் உமா மகேஷ பவதஹ பாதாரவிந்தார்ச்சனைஹ கஞ்சித் தியான சமாதிபிஸ்சனதிபிஹ கஞ்சித் கதாகர்ணனைஹ கஞ்சித் கஞ்சித் அவேக்ஷனைश्च நுதிபிஹ கஞ்சித் தசாம் ஈத்ரிஷீம் யப்ராப்னோதி முதா த்வதர்ப்பிதமனாஹ ஜீவன் சமுக்தः கலு। கஞ்சித் காலம் ஹே உமா மகேஷ பவதஹ பாதார விந்த அர்ச்சனைஹ கஞ்சித் தியானம் தியான சமாதிபிஹ ச நதிபிஹ கஞ்சித் கதாகர்ணனைஹ கதா ஆகர்ணனைஹ கஞ்சித் கஞ்சித் அவேக்ஷனைவ நுதிபிஹ கஞ்சித் தசாம் ஈத்ரிஷீம் யः ப்ராப்னோதி முதா த்வதர்ப்பிதமனாஹ ஜீவன் சமுக்தः கலு। 80வது ஸ்லோகத்துல ரொம்ப அருமையாக பார்த்தோம். பகவானுடைய ஹிருதயமானது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. மனோ அஸ்ய கடினம் அப்படின்னாரு. ஏஷத்யேஷ ஜனனி மனோஸ்ய கடினம் தஸ்மின் நடானீதி மத்ரக்ஷாயை கிரிசீம்னி கோமல பதன்யாசஹ புராபியாசிதஹ நோ சேத் திவ்ய கிருஹாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு பிராயः சத்சு சிலாதலேஷு நடனம் சம்போ கிமர்த்தம் தவ। பக்தனுடைய ஹிருதயமானது ரொம்ப கடினமாக இருக்கு, சாஃப்டா இல்ல. அது எப்ப பார்த்தாலும் ஒரே கொந்தளிப்பிலேயே இருக்கு இல்லையா. அது வேணும் இது வேணும், தாரித்யம் இல்லையா, பெரிய ஒரு வியாதியா இருக்கு. அந்த தாரித்யம் வந்துட்டுன்னா அவனுக்கு ரொம்ப எல்லார் மேலேயும் கோபம் வருது, எதுவும் செய்ய முடியல, அது ஒரு ப்ராப்ளம். அங்கஹீனம் இருக்கிறவாளுக்கு அது ஒரு விதமான ஒரு பிரச்சனை, ஒரே கவலைகள் இல்லையா. அது போல இதெல்லாம் போதாதுக்கு நமக்கு 7 நாட்டு சனி, இந்த ஒரு பயமுறுத்தல் வேற கிரகங்கள்னால. அது மாதிரி இது போதாதுன்னு தலைவலி, கால்வலி, பல்வலி, இப்படி எல்லா கஷ்டமும் வந்துட்டே இருக்கு. இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? இதனாலதான் மனசு ஆனது கடினமா ஆகுது. இதெல்லாம் தப்பிக்கணும்னா என்ன வழி ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு, எல்லாம் இருக்கதான் இருக்கும். ஆனா இதெல்லாம் தாங்கக்கூடிய மனசு, இதெல்லாம் எதிர்க்கக்கூடியதான கான்பிடன்ஸ், இதெல்லாம் எதிர்க்கக்கூடியதான ஒரு தைரியம், இதுதான் நமக்கு அவசியம். இது எது கொடுக்கும்? வேதாந்தம் தான் கொடுக்கும். எதுவும் இதுக்கு மருந்தே கிடையாது. இதுக்கு ஒரே மருந்து என்ன? இறை பக்தி, வேதாந்தம். இது ஒண்ணுதான் இந்த கான்பிடன்ஸை கொடுக்கும். இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கலாம் அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது இவனை எப்படியாவது பாவம் பிராரப்த கர்ம வசத்தினால இப்படி இந்த குழந்தை கஷ்டப்பட்டு இருக்கானே, 7 நாட்டு சனிலையும், பல்வலியிலையும், கால்வலியிலையும், தரித்திரத்திலையும் இல்லையா, இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சா ஈஸ்வரன்.
அவர் தீர்மானம் பண்ணிட்டார், இவனுக்கு நல்ல கர்மா இருக்கு, பிராரப்த வசாத்து இவனுள்ள நம்ம இருந்துட்டு இவனை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு பாவம் அதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவன் மனசு என்ன, நம்ம தேவலோகத்துல இருக்கக்கூடிய அமராவதியில இருக்கக்கூடிய இந்திரனுடைய வீடு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்க, பிரகஸ்பதியினுடைய வீடு, பிரம்மாஜியினுடைய வீடு எல்லாம் ஜம்முன்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட்டில் கிட்டில் எல்லாம் போட்டு சுமன சஹா வேதி அப்படின்னாரு. பிளவர்ஸ் எல்லாம் போட்ட பிளாட்ஃபார்ம் எல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போய் தூங்கலாம், அங்கெல்லாம் டான்ஸ் ஆடலாம் ஒன்லி அவரு, அங்கதான் அவ்வளவு பெரிய மேடை இருக்க. அதை விட்டுட்டு இவர் என்னத்துக்காக கைலாச மலையில போய் டான்ஸ் ஆடுறாரு அந்த கல்லுலயும் மழையிலையும் அப்படின்னா எனக்கு இப்பதான் புரியுது. அவர் பிராக்டிஸ் பண்றார். இந்த கல்லுலயும் மண்ணிலயும் நம்ம நின்று ஆடினாதான் இந்த பக்தனானவன் அவருடைய திருவடியை தன்னுடைய மனசுல வச்சு கொள்வதற்காக நாடுவான். அப்ப அவனுடைய மனசுக்கு நாம போற மாதிரி இருக்கும். அவனுடைய மனசுலயோ எல்லா பிரச்சனையும் இருக்கு, தாரித்திரிய பிரச்சனை, அங்கஹீன பிரச்சனை எல்லாம் இருக்கு. இப்படி கல்லாட்டம் இருக்கிற இடத்துல இதுல நம்ம போய் உட்கார்ந்தாதான் அவனுக்கு சரியாகும் அப்படின்னு அருள் புரியணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை பண்ணிவிட்டாராம் அவரு. அதுக்காக பாவம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம் இல்லையா. இல்லன்னாக்க என்ன பாருங்க அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணார் இல்லையா. இப்படி ஒரு கற்பனை பண்ணார் அவர். பகவானானவர் அங்க ஆனந்த தாண்டவம் கைலாச மலையில அந்த கல்லுலயும் மண்ணுலயும் அந்த கோமளமான திருவடிகளை வைத்து கொண்டு ஆடுவதனுடைய காரணம் என்னன்னு இப்ப எனக்கு புரியுது. என் மனசுக்குள்ள வர வேண்டியதான் இங்க பண்ண அந்த டான்ஸை இங்க ஆடணும். அவர் நான் குளிர்காலம் தான் இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நான் படிப்படியாக முன்னேற வேண்டும், படிப்படியாக முன்னேறணும். இறை பக்தி வந்ததுன்னா, ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வந்ததுனால் என்னுடைய அந்த கரணமானது சுத்தியாகும். என்னுடைய அந்த கரணமானது சுத்தி ஆச்சுன்னா எனக்கு ஒரு குரு லாபம், சாஸ்திர லாபங்கள்லாம் கிடைக்கும். அதன் மூலமாக அந்த சிவ தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம், சிவனை புரிந்து கொள்ளலாம், சிவ தத்துவத்தையும் புரிந்து கொள்ளலாம் அப்படின்றதுக்காக அது அது எப்படி கொடுப்பார் அவர் அப்படின்னாக்க, எல்லா பிலாசபர்ஸும் ஒரு விஷயம் சொல்றாங்க, செத்து போன உடனே அடையக்கூடியது எதுவோ அதுதான் அந்த நல்ல கதி. நான் இறந்த பிறகு என்ன வரணுமோ அதுக்குதான் எல்லா பிலாசபர்ஸும் அததான் சொல்றாங்க. எல்லா மதங்களும் அதுதான் சொல்றது. ஆனா ஒருத்தர் எங்க ஆச்சாரியார் இருக்கார், அத்வைத மதம் அப்படின்னு ஒண்ணு. இந்த ஒரு மதம் மாத்திரம்தான் ஜீவன் முக்தி எனக்கூடிய தத்துவத்தை பேசும். அவர் எதை சொல்றாரு, இதெல்லாம் செத்து போனோடனே என்ன ஆச்சுன்னு எனக்கு என்ன கவலை, நான் இருக்கும்போது சரி இல்லைன்னாக்க போனோடனே என்ன ஆனா எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சு விடுவான். அப்படி இல்லப்பா, ஜீவன காலத்திலேயே அந்த முக்தி என்பதை இவன் கொஞ்சமாவது அதை அனுபவிக்க வேண்டும். அப்பதான் இவனுக்கு இந்த சந்தோஷமானது, இந்த ஆனந்தமானது பேரானந்தமாக அமையும். ஆகையினால ஜீவனேவ உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அந்த முக்தியை, உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலேயே அந்த லிபரேஷன் எனக்கூடிய அந்த ஆனந்தத்தை இவன் அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவிப்பதற்கு காரணமாக எது இருக்கிறது அப்படின்னா, அந்த சாட்சாத் பரமேஸ்வர பக்தியானது அந்த ஜீவன் முக்தி நிலைக்கு இவனை அழைத்து செல்லக்கூடிய சாமர்த்தியமாக இருக்கு. இவர் என்னுடைய மனசுல உட்கார்ந்ததாக இல்லாம அந்தர்யாமியாக இருந்து என்னை தூண்டி, இல்ல தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் அப்படின்னு அவர் என்னை தூண்டி என்னை பக்குவப்படுத்தி இந்த ஜென்மாலேயே களைத்தேறும்படி கூட செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய அவருடைய அந்த அருளை என்னன்னு சொல்றது அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். இப்படி கொடுக்கக்கூடிய அது அவர் என்ன பண்ணணும் தெரியுமா, எப்பொழுதுமே சதா சர்வகாலமும் நாம இறை தியானத்தை தச்சிந்தனம், தற்கதனம், ததன்யோன்யம், தத் பிரபோதனம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறது, அவரை பற்றியே சின்ன கொண்டிருக்கிறது. இப்படி பக்தி பண்ண வேண்டும். பக்தியானது எப்படி எல்லாம் சொல்லியிருக்கு, சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மநிவேதனம் அப்படின்னு பாகவதத்துல சொல்றது இல்லையா. சாந்திரானந்த அவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் அப்படின்ற பட்டத்திலே இல்லையா. அந்த நிருபாதிகமாக இருக்கக்கூடிய, நிர்முக்தமாக இருக்கக்கூடிய, நித்திய சைத்தன்யமாக இருக்க நிகமசத சகசிரம் இல்லையா. நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த பக்தி யார் கடைபிடிக்கிறானோ அவனுக்கு ஜீவன் முக்தி கைகூடு அப்படின்னா அவனுக்கு நிச்சயமா கைகூடும்.
அப்படின்னு சொல்லி அந்த பகவானை சதா சர்வகாலமும் சிரவணம் பண்ணணும், சதா சர்வகாலமும் கீர்த்தனம் பண்ணணும், சதா சர்வகாலமும் அவரையே நினைத்து கொண்டிருக்கணும், எப்பொழுதும் அவருடைய பாதத்தை சேவிக்க வேண்டும், எப்பொழுதும் அவருக்கு அர்ச்சனை பண்ணணும், எப்பொழுதும் அவருக்கு வந்தனத்தை பண்ணணும், எப்பொழுதும் அவருடைய கருணையினாலதான் எனக்கு இந்த கண்ணுக்கு பார்க்கறது, என்ன மூக்கு கரைக்கிறது என்று அவருக்கு தாசனாக இருக்க வேண்டும் இல்லையா. தாசிய பக்தி பண்ணணும். அதுக்கப்புறம் சக்கிய பக்தி இல்லையா. எப்படி இருந்தாலும் காப்பாற்றுவார், நம்பால் அவர் ஒன்றும் எனக்கு தண்டிக்கிறதுக்காகவா இருக்கார், அங்க சிவனுக்கு வேற வேலை இல்லை, அவர் எப்போதுமே எனக்கு ஃப்ரெண்டா தான் இருக்கார் அப்படின்னு நினைக்கணும். அர்ஜுனன் மாதிரி சக்கிய பக்தி இல்லையா, சுகர் மாதிரி சிரவணர், நாரதர் மாதிரி கீர்த்தனம் பண்ணணும், பிரகலாதன் மாதிரி அவரையே நினைக்கணும் இல்லையா. லக்ஷ்மி மாதிரி பாத சேவனம் பண்ணணும், அப்புறம் பிருத்து மாதிரி அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கணும், அக்ரூரன் மாதிரி அவருக்கு வந்தனம் பண்ணணும், அனுமான் மாதிரி அவருக்கு தாசியம் பண்ணணும், அர்ஜுனன் மாதிரி சக்கியம் பண்ணணும், வாமனர் மாதிரி ஆத்ம நிவேதனம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இப்படி சதா சர்வகாலமும் ஈஸ்வர பக்தியோட இருக்கணும். கஞ்சித் காலம் உமா மகேஷ பவதா பாதாரவிந்தார்ச்சனை அப்படின்னாரு. நம்ம காத்தால இருந்து சாயங்காலம் என்ன பண்ண முடியும் இல்லையா. சதா சர்வகாலமும் பகவானை நினைக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கோம் நினைக்கிற கொஞ்சம் நேரம் நினைக்கலாம் இல்லையா. மேக்சிமம் அவ்வளவுதான். நம்ம மனுஷனுடைய புண்ணிய பாபம் ரெண்டு மிஸ்ரம் தான். உபாபியாமியவ மனுஷலோகா அப்படின்னு ஒரு சாஸ்திரம். இந்த புண்ணியம் பாபம் ரெண்டு இருக்கு, ரெண்டு கலந்துதானே இருக்கும். அதனால நம்மளுடைய மனசுக்கு அந்த பக்குவம் வரல. அதனால கொஞ்ச காலம் என்ன பண்றோம், பக்தியா இருக்கோம். காத்தால நமக்கு நல்ல மூட்ல இருக்கும்போது சத்துவகுணமானது நம்ம மேலோங்கி இருக்கும் பொழுது நல்ல காரியம், யார் மேலேயும் கோபம் வர மாட்டேங்கிறது, எல்லாரையும் மன்னிக்கிறதான சுபாவம் வருகிறது, ஒரு தைரியம் வருகிறது. சரிப்போ என்ன திட்டினா என்ன, இப்போ என்ன கோபத்துல அவன் திட்டினா சந்தோஷம் தானே, போட்டோம், லெட் ஹிம் பி ஹாப்பின்னு நினைக்கிறோம். நம்ம இதே நாஸ்டி மூட்ல இருந்தானே இவன் யார் என்ன சொல்றதுன்னு கோபம் பத்து இல்லையா, இதுதானே இருக்கு. இப்படி அதனால என்ன பண்றது, இதை போக்கடிக்கணும்னா சனைகி கொஞ்சம் கொஞ்சமா தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஓவர் நைட் வந்துடுமா நீங்க. அதனால கஞ்சித் காலம் கொஞ்ச நேரம் இல்லையா. பவதா ஏ உமா மகேஷா, உமா மகேஷா, உமாவுடைய மகா ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரியே அப்படியா. அம்பாளானவள் சதியுடைய அந்த பிரபாவம் ஆட்சி தக்ஷயாகத்துல நடந்து அவளுடைய உடம்ப அப்படியே 51 துண்டுகளாக போன பிறகு அவள் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். அவள் தபஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாரும் பூ அப்படின்னாக்க தபஸ்ன்னு அர்த்தம், உமானா பண்ணாத அப்படின்னு அர்த்தம். பண்ணாத உமான்னு சொல்லி அவளுக்கு உமான்னு பேர் வந்துச்சு. ஆனாலும் அடமா அவ பண்ணா. அதுக்கேத்த மாதிரி சிவனும் அங்க இருந்தார், மகரிஷிகள்லாம் சேர்ந்தாங்க, சப்த ரிஷிகள்லாம் சேர்ந்து அந்த பார்வதியையும் ஹிமவானுடைய புத்திரியா இருக்கக்கூடிய மேனகாவனுடைய புத்திரியா இருக்கக்கூடிய இந்த உமாவையும் அந்த மகேஸ்வரனையும் சேர்த்து வைத்தார்கள். இப்படி உலகத்தை சிவசக்தி ரூபமாக இருந்து உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வம் உமா மகேஸ்வரன் சிவசக்தி ரூபிணி இல்லையா அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்படி பார்வதியோட இருக்கக்கூடிய மகேஸ்வரனே கஞ்சித் காலம் பவதா டூயல் போட்டார். பவதா தங்களுடைய பாதாரவிந்தார்ச்சனை, உங்களுடைய பாதாரவிந்தம், பகவானுடைய பாதங்களுக்கு அர்ச்சனைன்னு சொல்லக்கூடாது, பகவானுடைய பாதாரவிந்தங்கள், பாத கமலத்துக்கு அர்ச்சனை. குரு பாதம் இல்லையா, ஈஸ்வர பாதம், இதெல்லாம் வெறும பாதம், காலடி, செருப்பு அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அதை பாதுகா அப்படின்னு சொல்ற வழக்கம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், பூஜ்யமான ஒரு விஷயம் திருவடின்றது. அது அரவிந்தமானது எப்படி கோமலமாகவும் எல்லா நமக்கு சந்தோஷத்தை குடிக்கிறதோ படிப்பை குடிக்கிறதோ அப்படி இருக்கக்கூடியதுதான் அந்த பகவானுடைய திருவடிகள் இல்லையா. அவருடைய பாதாரவிந்தார்ச்சனை, அவருடைய பாதங்கள்ல பாதாரவிந்தங்களுக்கு டெய்லி பூ போட்டு கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா. அர்ச்சனம் அப்படின்னு ஒரு பிருத்து முனிவரை பத்தி சொல்லியிருக்கு இல்லையா. சதா சர்வகாலமும் ஒரு அர்ச்சனை பண்ணி கொண்டே இருப்பார். இப்படி அர்ச்சனை பண்ணி கொண்டே இருக்க சில காலம் அர்ச்சனை பண்றோம். கஞ்சித்து தியான சமாதி அந்த கர்மா நீங்க பூஜை பண்ண 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 உங்களுடைய அந்த கரணம் உங்களுக்கு அறியாமையே மனசானது நிக்க ஆரம்பிக்கிறது.
அந்த பூஜை பண்ண 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 அதுல என்ன பிரயோஜனம்? காய்கமான பூஜை பண்ணாக்கா அது எங்க கொண்டு விடுறது அப்படின்னாக்க நல்ல மனசுல அவரை நினைக்கக்கூடியதாக கொண்டு விடுறது, தியானம் வருகிறது. கஞ்சித் காலம் பாதாரவிந்த அர்ச்சனை பண்ணதுனால இப்ப என்னது, அதனால திருதிய அர்ச்சனைக்கு அதனால இவனுக்கு என்ன கஞ்சித் தியான சமாதி பிஷ்ட, இவருக்கு தியானம் சமாதி யோகாபியாசங்கள்னால வரக்கூடிய இல்லையா அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியான தாரண சமாதி அப்படின்னு 8 யோகாபியாசங்கள்லாம் இவர்கள் பண்ணி அதனால என்ன ஆச்சு, தியானம் சமாதி சவிகல்பக சமாதி நிர்விகல்பக சமாதி அப்படின்னு சொல்லிக்கிறவர்கள். அதுல சவிகல்பக சமாதின்றது சகுன பக்தியாக இருக்கக்கூடியதான ஒரு நிலை. அந்த நிலை எதனால ஏற்படுகிறது? அவரை காயத்தினால பூஜை பண்றதுனால இவனுடைய மனது செம்மையடைந்து அந்த மனசுல தியானம் சமாதி இவைகள்லாம் கொஞ்ச நேரம் அப்படி பண்ணிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றான், எப்போதும் தியானத்துல இருக்க முடியுமா, அப்படி நழுவுறான். அப்போ என்ன பண்றான், கஞ்சித் காலம் நதிபிஹி அப்படியே நமஸ்காரம் பண்றான். மனசனால உரிய அந்த சிவனுடைய லீலைகளை எல்லாம் நினைச்சு பார்க்கிறான், புத்தகங்கள்லாம் படிக்கிறான் இல்லையா. பண்ணும் பொழுது அவரை பற்றிய ஸ்தோத்திரம் படிக்கணும் அப்படின்ற ஆசை வந்துடுறது இல்லையா. அப்படி பண்ணி நதிபிஹி கொஞ்ச காலம் அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கஞ்சித் கதா ஆகர்ணனைஹி கொஞ்ச நாள் காதுல அவருடைய கதை, அவருடைய ஹாலாகல் லீலை, மார்க்கண்டேய லீலை இதெல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கான் இல்லையா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரிபுர சம்ஹார கதை இப்படி எல்லாம் கேட்டு 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 இவனுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா. சௌந்தரிய லகரியில பார்த்தோம், அம்பாளானவன் இந்த சரஸ்வதி தேவி வீணை வாசிச்சுட்டு சிவனுடைய கதைகளை எல்லாம் சொல்லி கொண்டே இருப்பாள். அதை அம்பாள் கேட்டுட்டே இருப்பாளாம். அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சிவனுடைய கதையை காதல கேட்கறது அப்படின்றதுதான் அம்பாளுக்கு மெயின் விஷயம். அப்படி அந்த சிவபெருமானுடைய அந்த கதாமிருதம் இருக்கு இல்லையா, அதை கேட்கறதுலேயே காலத்தை கழிக்கணும். கொஞ்ச காலம் அந்த கதையை கேட்கறதுனால வரக்கூடிய சந்தோஷம். கஞ்சித் கஞ்சித் அவேக்ஷனைஷ்ட, எப்ப பார்த்தாலும் அப்படியே இருக்க முடியுமா? கோயிலுக்கு போய் ஜம்முன்னு பகவானுக்கு பண்ணக்கூடிய அலங்காரங்கள் என்ன, இன்னைக்கு எப்படி அலங்காரம் பண்ணிட்டேன், எப்படி அவரை சாமி தூக்கிட்டு போறாங்க, இன்னைக்கு பிரதோஷ காலத்துல அவர் எப்படி உலா வர்றார், எந்தெந்த இடத்துல அவருக்கு நமஸ்காரம் பண்றாங்க, எவ்வளவு பேர் பக்தியா அவரை தூக்குறாங்க, இதெல்லாம் பார்த்தா என்ன சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாம் சிவபக்தாள், அந்த சிவபக்தாளுக்கு நடுவுல நாமளும் இருந்து இருக்கிற காரியங்கள்லாம் விட்டுட்டு எத்தனை பேர் கோவிலுக்கு வந்து அந்த பகவானை பிரார்த்திக்கிறார்கள். இந்த ஒரு கூட்டு பிரார்த்தனையோட நாமளும் சேர்ந்தா அதனால வரக்கூடிய ஒரு பெனிஃபிட் நினைச்சு பாருங்க. இப்படி கஞ்சித் கஞ்சித் அபேக்ஷனைஷ்ட அப்படி பார்வையினாலேயே நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. அந்த சிவ தரிசனத்தினாலேயும் இல்லையா, ஜம்முன்னு சிவனை பற்றியதான கதைகளை நம்ம மனசுல அந்த கிருஷ்ண கதைகளை எல்லாம் அப்படியே அசைப்படுறான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது. எப்படி இருந்திருக்கும். போன ஸ்லோகத்துல சொன்னாரு, அவர் வந்து அப்படியே கைலாசம் மலையில டான்ஸ் ஆடிட்டு இருக்கா மாதிரி கல்லுலயும் மண்ணுலயும் அவர் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டாருனாக்கா அதுக்காக தான் பிரச்சனை. இப்ப நினைச்சு பாருங்க, நம்ம மனசுல நம்ம பாக்குறோம் இல்லையோ, பகவானே வந்து நம்மளுடைய மனசுல உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுங்க இல்லையா. மூளை கல்பத்தருன்னு ஆரம்பிச்சு அவர் கல்பத்தரு மூலத்துல அப்படியே அம்பாளோட உட்கார்ந்து இல்ல மடியில உட்கார்ந்துட்டு அந்த ஸ்கந்தரோடையும் அந்த குகனோடையும் உட்கார்ந்து இருக்க மாதிரி நினைக்கிறோமா, என்ன ஒரு சந்தோஷத்தை கிடைக்கிறது பாருங்க. அபேக்ஷனைஷ்ட அதுக்கப்புறம் நுதிபிஹி அந்த சந்தோஷத்துல அவரை துதிக்கிறோம் பாருங்க. அப்படியே மனசனால அப்படியே பவாய் தேவாய் நம, சர்வாய் தேவாய் நம, ஈசானாய தேவாய் நம, ருத்ராய தேவாய் நமகன்னு நம்மள அறியாமையே அது போய் லம் பிருத்திவியாத்மனே கந்தங்கள் பியாமி நமஹம் ஆகாஷாத்மனேகள் பியாமி நமஹன் நம்ம அந்த ஜபத்தை முடிந்த பிறகு அந்த பகவானுக்கு அதெல்லாத்தையும் மனசனாலேயே அர்ச்சனை கொடுக்குறோம் பாருங்க. அது ரொம்ப வசதி இல்லையா. நேரம் நீங்க கொடுக்குறப்போ விட அதுக்கு வசதி. அந்த அந்த பீஜத்தோட அந்த ரம் பீஜத்தோட அவருக்கு தீபம் காமிக்கிறது, வம் பீஜத்தோட அவருக்கு நம்ம கற்பனை எல்லாம் நல்லா ஜம்முன்னு சாப்பாடுலாம் போடலாம். நல்ல பொன்மயமான வைரத்தோட மாணிக்க கல்லோட இருக்கக்கூடிய பாத்திரத்தை பால் பாயசம் எடுத்துன்னு வந்து அந்த பகவானுக்கு கொடுக்கலாம் இல்லையா. இப்படி 100 கஞ்சித் தசாம் ஈத்ரிஷீம் இப்படி சில காலம் துதிக்கிறதுனாலையும் ஈத்ரிஷி தசா இந்த மாதிரி தசையில யார் ஒருவன் இருக்கிறானோ
இப்படி கஞ்சித்து கஞ்சித்து அவேக்ஷனைஷ்டி நுதிபிஹி கஞ்சித்து இல்லையா தசாபி திருஷீம் அப்படின்னாக்க இந்த ஈதிருஷீம் தசாம் இப்படிப்பட்ட இந்த நிலைமையில இந்த தசையில இருந்து கொண்டு உங்களையே கொஞ்ச காலம் அர்ச்சனை பண்ணிட்டு கொஞ்ச காலம் தியானம் பண்ணிட்டு கொஞ்ச காலம் சமாதியில இருந்து கொஞ்ச காலம் நமஸ்காரம் பண்ணி கொஞ்ச காலம் உங்க கதைகளை கேட்டு கொஞ்ச காலம் உங்களை மனசுனால அனுபவிச்சு கொஞ்ச நாள் உங்களை துதிச்சுண்டு இப்படி யார் ஒருவன் இந்த நிலையில இருந்து கொண்டு முதல்ல சந்தோஷமாக இருக்கான் இல்லையா இந்த பகவான் காரியங்கள் பண்ணான்னாக்கா அவனுக்கு ஒரு மன நிம்மதி ஒரு சந்தோஷம். அவனுக்கு என்ன கஷ்டப்பட்டு இங்கேருந்து கோவிப்பான் அங்கேருந்து விருதாச்சலம் போய் விருதகிரீஸ்வரரை பார்த்துட்டு வரான் எல்லாம் சிரமம் தான். ஆனா மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கு அந்த சாமியை நம்ம பார்த்துட்டோமே அப்படின்ற ஒரு குதூகலம் எல்லாருக்கும் இருக்குதானே இருக்கு இல்லையா. காமாட்சியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தா அப்பா என்னமா இருந்ததுன்னா அது எக்ஸாஜரேஷன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவனுடைய மனசுக்கு அது தேவைப்படுறது அந்த அழகு இல்லையா சொல்லி அப்படியே அந்த மனசனால தோதற்பிதமனாக முதா சந்தோஷத்தோட தோதற்பிதமனாக உன்னிடம் அர்ப்பணிக்க செய்த மனசோட இருக்கக்கூடிய யார் ஒருவன் இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை ஈதிருஷீம் யா பிராப்னோதி யார் அடைகிறானோ இந்த நிலையை ஈதிருஷீம் தசாம் இந்த மாதிரி ஒரு நிலையை யார் அடைகிறானோ அவன் வேற யாராசா இருக்க முடியும். இவ்வளவு சந்தோஷமா ஒருத்தர் இருக்காருனாக்க அவர் என்ன சாதாரண மனுஷன் அவன் சகா ஜீவன் முக்தஹா கலு அவர் ஜீவித்து கொண்டிருக்கும் போதே முக்தம் தான் சார். எல்லா ஜீவிதம் எதுக்காக சந்தோஷத்துக்காகவும் கண்டென்ட்மெண்ட்டுக்காகவும் மன நிம்மதிக்காகவும் தானே எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் அந்த சிவபக்தினால அவனுக்கு ஜம்முன்னு கையில கிடைக்கிறதுன்னா அவன் வேற யாருன்னு சொல்லுவீங்க. அவன் தான் ஜீவன் முக்தன். அந்த சிவபக்தன் தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு ஆச்சாரியார் அவ்வளோ சாஸ்திரங்கள் எழுதினவர் அந்த பக்தியில உருகி சொல்றார். கஞ்சித் காலம் உமா மகேஷ பவதா பாதாரவிந்தார்ச்சனை கஞ்சித் தியான சமாதிபிஷ்டனதிபிஹி கஞ்சித் கதா கர்ணனை கஞ்சித் கஞ்சிதவேக்ஷனைஷ்ட நுதிபிஹி கஞ்சித் தசாம் ஈதிருஷீம் யப்ராப்னோதி முதா त्वदर्पितमना ஜீவன் சமுக்த கலு சஹா ஜீவன் முக்தா கலு அவனல்லவா ஜீவன் முக்தன் இல்லையா. அப்படியே உட்கார்ந்து எப்பொழுதும் உன்னுடைய மலரடிகளை பூஜித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு நமஸ்கரித்துக் கொண்டு தரிசனம் செய்து கொண்டு உன் புகழடைய பாடி அப்படி இருக்கக்கூடிய ஆனந்தத்தோட அவன் இருக்கக்கூடிய அந்த நிலையை இல்லையா எல்லா மனசையும் அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலை இருக்க இதுதானே சார் ஜீவன் முக்தி நிலை. அமனி பாவம்னு இததான சாஸ்திரங்கள்லாம் சொல்றது இல்லையா. இந்த புறப்பொருள்களை எல்லாம் விட்டுட்டு அப்படியே அந்த ஆத்மாவோட அந்த சிவனோட ஐக்கியமாகக்கூடிய மனசு இருக்க அந்த மனசை என்னன்னு சொல்றது அதுதான் ஹி அமனி பாவம்னு சொன்னார் இல்லையா. கௌடபாதர் சொன்னதான அந்த ஜீவன் முக்தி நிலையானது அவனுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு 82வது ஸ்லோகம். இது ஒரு அருமையான ஸ்லோகம். பகவானுக்காக இப்படி எப்ப பார்த்தாலும் அர்ச்சனை பண்ணிண்டு தியானம் பண்ணிண்டு நமஸ்காரம் பண்ணிண்டு அவருடைய கதையை கேட்டுண்டு அவரை துதிச்சுண்டு அவர் மேலேயே மனசை வச்சுண்டு அப்படி எல்லாம் இருக்க முடியுமா சார்? யாராவது இருப்பாளா சார்? எத்தனையோ மகான்கள் இருக்காங்க நமக்கு இல்லையா தெரியும். ஏன் அவ்வளவு தூரம் பாருங்க, சாட்சாத் பரமேஸ்வரன் கூட இருக்கிற அந்த மகாவிஷ்ணு இருக்காரு, அவரே நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. அவர் எப்படி சிவபக்தியோட இருந்தார் அப்படின்றத பார்க்கணும் நீங்க அப்படின்னு ஆச்சாரியால் நம்ம மனசை விரும்புறார் இல்லையா. இதெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த சரீரமே பகவத் அர்ப்பணத்துக்காக வந்ததுதான் அப்படின்றதை நமக்கெல்லாம் எடுத்து காமிக்கணும் அப்படின்னு சொன்னார். யாரு? எல்லாராலையும் போற்றத்தக்கதாக இருக்கக்கூடிய அந்த சாட்சாத் மகாவிஷ்ணுவானவர். அந்த மகாவிஷ்ணுவனுடைய விஸ்வ சஹஸ்ரநாமத்தை பத்தி ஏதான கிரேட்னஸ் நம்ம எல்லாருக்கும் எத்தனையோ சஹஸ்ரநாமங்கள் இருந்தாலும் இந்த ஊர்ல அந்த விஸ்வ சஹஸ்ரநாமத்துக்குன்னு ஒரு தனி ஒரு மருசு இல்லையா. எல்லாருக்கும் விஸ்வம் விஷ்ணுர்வ சத்காரோ பூதகோ ஆச்சாரியால் வேற சொல்றாரு. ஜெயம் கீதா நாம சஹஸ்ரம்னு சொன்னாரு. எந்த நாமத்தை சொன்னார்? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தான் சொன்னார். ஜேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம்
எப்பொழுதும் இந்த ஸ்ரீபதியினுடைய ரூபம் அப்படி இருக்கக்கூடிய அந்த கோவிந்தனை பஜிக்க வேண்டும்னு சொன்ன இப்படி பிரக்யாதியோட இருக்காரு அந்த மகாவிஷ்ணு. அவர் எப்படி இருந்து காமிச்சா தெரியுமா இல்லையா? சிவபக்தியில இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி அவர் தான், லோக குரு அவர் தான். அதனால்தான் நாராயண நாராயண ஸ்மிருதி நம்ம எப்பொழுதும் இருக்கணும். அந்த நாராயண ஸ்மிருதி இருந்ததுனாதான் நமக்கு சிவபக்தியானது சிவ தத்துவமானது உள்ள இறங்கும் இல்லையா? அந்த கிருஷ்ண கருணாமிரதத்தை ரசிக்கிறோம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அதனுடைய என்ன, அந்த சிவபக்தியானது உள்ள போய் இறங்கணும். வேதாந்த தத்துவமானது அந்த ரசமான கதைகள் மூலமாக நமக்குள்ள போய் இறங்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கதைகள் இல்லையா மகாவிஷ்ணுவை பத்தி. அவர் ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாம் பண்ணி அந்த சிவபக்தியை நிலைநாட்டி இருக்கிறார் அப்படின்ற விஷயம் ஆச்சாரியாளுக்கு ஞாபகம் வந்துருது. இப்போ பானத்வம் ரிஷபத்வம் அர்த்தவபுஷா பாக்யாத்வம் ஆர்யாபதே கோணித்வம் சகிதா மிருதங்கவஹதா ச விருஹங்கவஹதா ச இத்யாதி ரூபம் ததௌ त्वत्पादे नयनार्पणं च कृतवान् त्वद्देह भागो हरि पूज्यात् पूज्यतरः स एव हि न चेत् को वा तदन्योऽतिकः पानत्वं ऋषभत्वं अर्धवपुषा भार्यात्वं आर्यापते கோணித்வம் ஸ்தகிதா மிருதங்கவஹதா ச இத்யாதி ரூபம் ததௌ. என்னெல்லாம் ரூபத்தை எடுத்திருக்காரு பாருங்க சிவபக்தியில அவருக்கு. தத்பாதே நயனார்ப்பணம், தன்னுடைய கண்ணையே அவர் தியாகம் பண்ற அளவுக்கு பூஜை பண்ணியிருக்காரு இல்ல. சகிருதவான் त्वद्देह भागो ஹரி, உங்களுடைய சரீரத்துல பாகதேனா இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹரியானவர் அவர்தான் உலகத்திலேயே பூஜ்யாத் பூஜ்யதரஹா, பூஜைக்கு தகுந்தவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர் அவர்தான். சையேவ, அந்த சாட்சாத் சிவபக்தனாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுதான் உலகத்திலேயே பூஜ்யதரமானவர் அப்படின்னு இருக்கும் பொழுது கோவா ததன்யோ அதிகா, அவரை காட்டிலும் வேறு யாராவது மேலானவர் இருக்க முடியுமா உங்க பக்தியில? விஷ்ணுக்கு இணையாக யாராவது ஒரு சிவபக்தன் இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சாரியால் கேட்கிறார். பானத்வம் என்ன சார் இது? விஷ்ணுவானவர் வில்லு இருக்கக்கூடிய தன்மை பானமாக இருக்கும் தன்மையான வேஷத்தை எடுத்துட்டாரா? எப்போ அப்படின்னா நம்ம 3வது ஸ்லோகத்திலேயே பார்த்தோம் இல்லையா? திரிபுரஹரமாத்யம் திரிநயனம் அப்படின்னு பார்த்தோம் 3வது ஸ்லோகத்துல. அங்கேயே சொல்லியிருக்கு அவர் என்ன பண்ணார். தாரகாட்சன் ஏற்கனவே சொல்லிட்டோம், இருந்தா ஞாபகப்படுத்திட்டோம். தாரகாட்சன், கமலாட்சன், விஜுன்மாலி அப்படின்னு இந்த 3 பேரும் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. சிவனுடைய வரத்தை வாங்கி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இரும்புனால ஒருத்தன் கோட்டை, வெள்ளியினால கோட்டை, பொன்னால கோட்டை, 3 பிரதேசம். இதை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் இவங்க எல்லாம் போவாங்க வருவாங்க, அங்க இருக்கக்கூடிய எல்லாம் அழிப்பாங்க, நேர போய் இறங்குவாங்க, அந்த ஊரெல்லாம் நாசமாயிடும். இப்படி அங்கங்க போய் ரூல் பண்ணி கொண்டு உலகம் முழுக்க சுத்தி கொண்டே இருந்தார்கள். இவர்களுக்கு அழிவு இல்லையான்னு பார்க்கும் பொழுது ஒரு உபாயம் இருக்கு. இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு நேர்கோட்டில் வந்தாங்கன்னா தான் இவாள பண்ண முடியும். They were so careful not to meet. ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல அவர்கள் ஒன்னா வர வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்ப எல்லா தேவர்களும் இதுதான் சமயம் போய் பரமேஸ்வரன் கிட்ட முறையிட்டார்கள். இவர்களை கொல்லவே முடியாது, இந்த பூமி முழுக்க இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னாரு. அதனால எல்லா தேவர்களும் ஒன்னா சேர்ந்து பூமியை தேராக இந்த பூமி ஷோனின்னா இந்த பூமியே ரதமாக ஆக்கினார். பரமேஸ்வரனால முடியாத காரியமா ஆக்கினார். அதுக்கு 2 சக்கரம் வேணுமே. ரதாங்க யுகலம் சந்திரார்க்க பிம்பத்வயம், இதுக்கு அந்த தேர பூமியே தேராக்கினார். சூரிய சந்திரர்களை சக்கரமாக ஆக்கினார். அதுக்கப்புறம் கோதண்ட கனகாச்சலோ ஹரிரபோது இல்லையா, பில்லு வேணுமே அப்படின்னார். அது என்ன பண்ணார், கோதண்டத்தை ஆதிசேஷனானவர் இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டார், நானாக மேருமலையை வில்லாக்க அவங்க கனகாச்சலம் அப்படின்னாக்கா, அச்சலம்னா மலை, கனகாச்சலம் மேருவை கோதண்டமாக பாதித்தாங்க. அதுல ஹரிஹி அபூத் வானஹா,
ஹரியானவர் பானமாக மாறிவிட்டார். விஷ்ணு அம்பாகவும் ஆதிசேஷன் நானாகவும் ஆகிட்டார். இப்படி போருக்கு போனார்கள். இப்படி போகும்பொழுது அந்த தேர் புதைஞ்சு போச்சு சார். போயிட்டே இருக்கு. தேர் புதைஞ்சு போனோடனே கரெக்டா அந்த டைம் நெருங்கிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ரதத்துல இருந்து ஓடி வந்தார் சிவபெருமான். ஒரு கால குதிரை மேல வச்சார். பக்கத்துல விஷ்ணு இருக்காரு இல்லையா, உடனே ஒரு ரிஷப ரூபத்தை எடுத்தார். ரிஷப ரூபத்தை இருந்து அவர் மேல ஒரு காலை வச்சாரு. வச்சு ஒரு காலை குதிரை மேல வச்சார், ஒரு காலை ரிஷபத்து மேல நின்று 3 புறத்தையும் அப்படி பார்த்தார். அவ்வளவுதான். அவர் ஒண்ணு இவ்வளவு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாரா, ஆயுதத்தை எடுத்தாரா, ஏதாவது ஒன்றும் கிடையாது. அவர் சுவிட்ச் கண்ணுல வச்சுட்டு இருக்காரு. அவ 3 பேரும் ஸ்ட்ரைட் லைன்ல வரும்பொழுது அப்படி பார்த்தார். 3 பேரும் காலி இல்லையா. ஒரே ஒரு சிரிப்பு சிரித்தார்னு சொல்றது புராணம். சிரிச்ச அவ்வளவுதான். அந்த ஒரு சிரிப்புலயே 3 பேரும் காணாம போயிட்டாங்க அப்படின்னு திரிபுர சம்ஹார கதை சிவபுராணத்துல சொன்ன கதை. இதுல விஷயம் என்ன நமக்கு அப்படின்னாக்க, பானமாக யார் ஆனது? மகாவிஷ்ணு ஆனார். அங்க அந்த திரிபுரனை எரிக்கும் போது ஒரு கால் குதிரையில இருந்தது, ஒரு கால் காளையா இருந்தது. அந்த காளை யாரு? மகாவிஷ்ணு இல்லையா. இந்த கதை ஞாபகம் வந்துருது அவருக்கு. பானத்துவம் ரிஷபத்துவம் அப்படின்ட்டார் இல்லையா. பானவத்துவம் ஒரு காலத்துல அவர் என்ன பண்ணாரு, விஷ்ணுவுக்கு திரிபுரம் எரிக்கிறதுக்கு அம்புமாக ஆகினார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அதே திரிபுர சம்ஹாரத்தின் போது சிவனுக்கு வாகனமாக நிக்கிறதுக்காக ரிஷபத்துவம் இல்லையா, எருதுவாக ஆகிவிட்டார். சரி, அதற்கு பிறகு என்ன? அர்த்த வபுஷா பாரியாத்வம், பாதி சரீரத்தை அவருக்கு கொடுத்து விட்டார் இல்லையா. ஆத்துக்காரி கொடுத்தார் அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்கு. இன்னொரு புராணங்கள்ல என்ன சொல்றது, மகாவிஷ்ணுவானவர் ஆத்துக்கார். இப்பவும் பாத்தீங்கன்னா சங்கரன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு இல்லையா. அந்த தென்காசி ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல போய் பாத்தீங்கன்னாக்க அங்க சங்கர நாராயண சுவாமி தான். நம்மளும் டெய்லி ஜெய சதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி சரசா சன்னிவிஷ்டகே சங்கர நாராயண ஸ்வரூபத்தை தான் நம்மளும் டெய்லி சந்தியாவந்தனத்துல நமஸ்வித்ரே ஜெகதேக சக்ஷே ஜெகத் பிரசுதி சின்னாதேதுவே தெய் நியாய ஜெகநாத்ம விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே இல்ல. இந்த 3 பேரையும் ஒன்னாதான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. நாராயணன் சங்கராத்மாவாக பார்க்கிறோம். இப்படி இந்த சங்கர நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஸ்வரூபமாக பாதி வபிஷா எடுத்தார். எப்ப ஆச்சு அப்படின்னாக்க, இவர் ஆலகால விஷத்தை எடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரு, இதை கடையும் பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த அமிர்தத்தை பங்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த அசுரர்களை மயக்குவதற்காக மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அது எல்லாத்தையும் அந்த அமிர்தத்தை எல்லாருக்கும் உட்கார வச்சு பங்கு போட்டா அப்படின்னு கதை இருக்கு. இந்த கதையை கேள்விப்பட்டார் ஈஸ்வரனானவர். அவருக்கு திடீர்னு ஆசை வந்து, எல்லா தேவர்களும் இந்த கதையை சொல்லி எப்படி நம்ம அசுரர்களை அழித்தோம், நம்மளுடைய வெற்றி பிரபாவங்கள் எப்படி வந்தது, அந்த மகாவிஷ்ணுனாலதான் வந்தது அப்படின்னு சொன்னாராம். அந்த மகாவிஷ்ணுவுக்கு இந்த ரூபத்துல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இல்லையா. அதை திருப்பி திருப்பி கேட்க முடியுமா? பகவானானவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. எங்க சாஸ்திரி சொல்றாரு, ஒரு சமயம் ஒரு மாமி வந்தா ரொம்ப நல்லா பாடுவா, சக்கனி ராஜமார்க்கமும் பாடு அப்படின்னு சொன்னா ஜம்முன்னு பாடினா இல்ல. அந்த பாட்டானது அந்த ராகமானது அன்னைக்கு வரும். அதே மாதிரி இன்னொரு தடவை பாடுன்னா அது வருமா? வராது. அந்த மாதிரி இந்த மோகினி ஹிரதாரில் எப்ப எடுப்பான்னு காத்திருந்தான். அவர் பூலோகத்துல இல்ல அந்த ஐயப்பனுடைய வரலாறு வரணும் அப்படின்னு பகவான் நினைச்சு அந்த சமயத்துல அந்த மோகினியை காமிக்கும் போது சிவபெருமான் அவளை பார்த்து மோகித்து 2 பேரும் ஆற தழுவி கொண்டார்களாம். அப்படி இருக்கக்கூடிய ஸ்வரூபம் தான் இந்த சங்கர நாராயண ஸ்வரூபம் அப்படின்னு. அவர் என்ன பண்ண, அர்த்த வபுஷா பாரியாத்வம், அதைய பாதி சரீரத்தை அவளுக்கு கொடுத்துட்டார். அதனால பாதி சரீரத்தினால அவளுக்கு பாரியாத்வம் வந்துடுச்சு. யாருக்கு? மகாவிஷ்ணுக்கு பதிவிரதையாக இருக்கும் தன்மை வந்து விட்டது. பதிவிரதையாக தன்மை வந்து விட்டா என்ன பண்ணணும்? எந்த விவகாரம் இருந்தாலும் பகவானுக்கு சகாயம் பண்ண, அந்த அவ ஆத்துக்காருக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருப்பாள்.
பதிவிரதா ஸ்ரீ எப்படி தன்னுடைய ஆத்துக்காரிக்கு சகாயம் பண்றாங்க அப்படின்னா ஏதாவது காசு கொடுக்க முடியுமா? அவ பண்ற ஹெல்ப்புக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. அப்படின்னா இன்வேல்யூபிள் சர்வீஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பண்றதோ, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு பண்றக்கூடியதோ எதையும் எதிர்பார்த்து பண்ணாததான ஒரு சர்வீஸ் இல்லையா? இப்படி அவருக்கு பாரியாத்வம் வந்துட்டு அந்த பக்தியினால இல்லையா அவர் என்ன பண்ணார், காலகால விஷத்தை அவர் குடிக்கும் பொழுது விஷ்ணுவானவர் அவர் கழுத்தை கைய வச்சு அதை நிறுத்திவிட்டார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அம்பாள் நிறுத்தினான்னு சொல்ற மாதிரி இல்லையா? அம்பாளுடைய தாடங்க மகிமைன்னு சொன்ன அதே ஆச்சாரியால் இங்க பாரியாத்வம்னு சொல்லி, பாரியாளா இருந்தது வேற யாரு? அம்பாளுடைய சொரூபம் தான் அந்த விஷ்ணு இல்லையா? பொம்ரூபா லலிதா பொம்ரூபா ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்ற தத்துவத்தையும் நம்ம சேர்ந்து புரிஞ்சுட்டா இதை புரிந்து கொள்ளலாம். இப்படி பாரியாத்வம் வந்துட்டு ஆர்யா பட்டே அப்படின்னாரு. ஆர்யா அப்படின்னாக்க விஸ்வமாதா ஜெகத்தாத்ரி அப்படின்னு பேரு. கௌரி மாதா அம்பிகா பட்டே அப்படின்னு அர்த்தம். ஆர்யாவிருத்தத்துல பாடப்பட்ட அம்பாளினுடைய கீர்த்தனையில நமக்கு ஆர்யா சதகம்லாம் நமக்கு தெரியுமா இல்லையா? இப்படி ஆர்யான்னா அம்பாள்னு அர்த்தம். ஆர்யா பத்தேன்னா அம்பாளினுடைய ஆத்துக்கு அம்பிகா பத்தே இத்தியர்த்தா. அது மட்டுமா அவர் எடுத்தார், இன்னொரு இதுவும் எடுத்தார். அவர் என்ன அப்படின்னார், இந்த எங்க சாஸ்திரிகள் ஒரு கதை ரொம்ப ரசமா சொல்லுவாருங்க. பாரியாத்வம் அப்படின்றது எப்படி வந்துதான் அர்த்த ஒப்புஷா அவருக்கு பாரியை கொடுத்துட்டார் இல்லையா மகாவிஷ்ணுக்கு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாங்க, ஒரு புலவர் ரொம்ப தரித்திரமா இருக்கக்கூடிய புலவர் ஒரு ராஜா கிட்ட போய் பார்த்து அவரை பத்தி புகழ்ந்து பாடலாம் அப்படின்னு போனானாம். போன பிறகு அவன் என்ன பண்ணான்னா, நீங்க பாடுங்க அப்படின்னு ஒண்ணு. அந்த ராஜா சிவபக்தர், இவர் பாடினாராம். இந்த சிவபக்தர் இருக்காரு, இந்த சிவன் இருக்காரு, தன்னுடைய உடம்ப பாதி விஷ்ணுவுக்கோ அம்பாளுக்கோ கொடுத்துட்டாரு, பாதிய அம்பாளுக்கு கொடுத்தார். இன்னொரு புராணம் படி பார்த்தா பாதிய விஷ்ணுக்கு கொடுத்தார். இப்ப விஷ்ணு அம்பாலும் அவருடைய உடம்ப நல்லா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் எங்க போனார்னு தெரியல இல்லையா? பரமேஸ்வரனை காணுமே அப்படின்னாரு. இது என்னடா அது பரமேஸ்வரா காணுமேன்னு அந்த கங்கா மாதா இருக்காளே எதிர்க்க, இது என்னடா இவர் இல்லாம நான் என்ன இங்க தலையில உட்கார்ந்து இருக்குது, இவாளுக்கு இருக்கிறது நான் சிவனுக்கு தானேன்னு சொல்லி அவர் நேர சமுத்திரத்தை நோக்கி போயிட்டான். அது கங்கை ஆனவள் சமுத்திரத்தை நோக்கி போயிட்டாளாம். அங்க பக்கத்துல சந்திரன் இருந்தாலாம் அவர் தலையில. இது என்னடா நம்ம இவ்வளவு நாள் சந்திரசேகரன்னா சிவனுக்கு தானே நம்ம பூஷணமா இருக்கோம், இப்ப சிவனே அங்க இல்ல இந்த உடம்புல, நான் என்னத்துக்கு இங்க உட்கார்ந்து இருக்கணும்னு அது நேரம் ஆகாசத்துக்கு ஓடி போயிட்டான். என்ன அவர் கழுத்துல இருந்த பாம்பெல்லாம் பார்த்துதான் இனிமேல் பட்டு நமக்கு இங்க வேலையெல்லாம் இருக்கு, சிவன் இருக்கிற வரைக்கும் தான், சிவபெருமான் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதைன்னு அது நாகலோகத்துக்கு அப்படி போயிட்டான், இப்படி பாதாள லோகத்துக்கு போயிட்டான். சரி, இவர் கையில இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் இருக்க, சிவனுடைய தர்மங்கள், சர்வஜாதி தர்மங்கள், சர்வ சர்வசக்தித்துவம், அதெல்லாம் எங்க வந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த கிளவரா அந்த புலவர் என்ன பண்ண, இதெல்லாம் உங்ககிட்ட வந்துருச்சு, ராஜா கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த ஜோக்கு நிக்கல. ஆனா அவர் பிக்ஷை எடுத்துட்டு பிக்ஷாடனா இருந்தார் இல்லையோ, அந்த ஸ்வரூபத்தை எனக்கு கொடுத்தார் அப்படின்னா, இப்படி பிக்ஷாடனராக இருக்கும் தன்மையை எனக்கு கொடுத்தார், அவருடைய சர்வஜத்துவத்துக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்தார்னு பரிசு வாங்கி போயிட்டார் அப்படின்னு ரொம்ப ரச்சமான கவிதை. இப்படி எதுக்கு சொல்ல வந்தா, அர்த்த வப்புஹு பாரியாத்வம் ஆர்யாபதே. அதுக்கப்புறம் கோணித்துவம், அது என்ன சார் கோணித்துவம் அப்படின்னா, கோணின்னா பன்றி அப்படின்னு அர்த்தம். வராக அவதாரம், கோணித்துவம் வராக அவதாரத்தை எடுத்தார். எதுக்காக எடுத்தார்? சிவபெருமானுடைய அடிமுடியை காண வேணும் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. இவர் என்ன சொன்னார், பிதாமகர் இருக்கார பிரம்மாஜி என்ன சொன்னார், எனக்கு அம்சபக்ஷி இருக்கு, நான் எவ்வளவு தூரம் வேணாலும் மேல போவேன், நான் போறேன்னார். அவர் விஷயம் தான் எனக்கு ஒன்றும் புரிசல, ஏற்கனவே நான் வராக அவதாரம் எடுத்தவன் தான் நான், எனக்கு தெரியும், நான் அவருடைய பாதத்தை சேர்ந்துன்னு போறேன், நான் என்னைக்கு இருந்தாலும் சிவபக்தன், அதனால அவருடைய பாதத்தை நான் தேடி போறேன் போலாங்க. போனார், இவராலையும் கண்டுபிடிக்க முடியல, அவரெல்லாம் அவர் போய் சொல்லிட்டார், அது தனி கதை. இப்போ அந்த சிவனுக்காக வேண்டி அந்த சிவனுடைய அடியை தரிசனம் பண்ண வேண்டும் என்பதற்காக வராக ரூபம் எடுத்தார் இல்லையா அந்த பகவான். எப்பேற்பட்ட அந்த சிவபக்தி பாருங்க அந்த மகாவிஷ்ணுக்கு. அது மாத்திரம் இல்ல, சகிதா அவர் எப்பொழுதும்
அன்பன் அவருக்கு எப்பொழுதுமே ஃப்ரெண்டா இருக்கார் இல்லையா? அவருக்கு ஃப்ரெண்டா இருந்து கொண்டு சகிதா ஆற்கடல்ல இவருக்கு ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது அந்த ஆலகால விஷத்தை இவர் அறிந்த பிறகு அமிர்தத்தை பண்ணணும்னு ஓடோடி வந்தார். போகினி ரூபம் எடுத்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு காரியம்னாக்கா நம்ம போக வேண்டாமா அப்படின்னு வந்தாரோ இல்லையா அந்த சிவனுக்கு. அந்த மாதிரி சக்கிய பக்தியை அந்த இடத்துல காமிச்சார். சகிதா மிருதங்க வகனா, இது தெரியும். சாயங்காலம் ஆச்சுன்னா பிரதோஷத்துல சிவபெருமான் டான்ஸ் ஆடுவார் இல்லையா? ஜம்முன்னு இந்த விஷ்ணு மிருதங்க வாசிக்கிறதுக்கு அங்க எங்க இருந்தாலும் மத்தளம் வாசிக்கிறதுக்கு வந்துடுவார் இல்லையா? சிவபெருமான் நடனம் செய்யும் போதெல்லாம் இவர் விஷ்ணு மர்தனம் பண்ணுவார். அதே மாதிரி சகிதாக்கு என்ன அப்படின்னாக்கா, பஸ்மாசுரனுக்கு சிவபெருமானு இஷ்டத்துக்கு வரணம் கொடுத்துட்டாரு. அதை இப்ப அழிக்கணுமே அப்படின்றதுக்காக அம்பாள் மோகினி அவதாரம் எடுத்துன்னு போய் தன் ஃப்ரெண்டு கொடுத்ததை பண்ணணும்னு சொல்றதுக்காக போய் பண்ணாராம். அதனால சக்கிய பக்தியோட இருந்தாராம் மகாவிஷ்ணு. அது மாத்திரம் இல்ல, மிருதங்க வகதாச்ச, அவர் என்ன பண்றார், மிருதங்கத்தை வாசித்துக் கொண்டே இருந்தார். எப்போ அவர் நடனம், அவர் தாண்டவம் ஆடும் பொழுது இப்படி இத்தியாதி ரூபம் ததௌ, இப்படிப்பட்ட ரூபங்களை எல்லாம் அடைந்தார். பாருங்க, சிவபக்தனா இருந்தா எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் பண்றாருன்றதுக்கு இது உதாரணம். அது மட்டுமா, தொத்பாதே நயனார்ப்பணம் ச, அது மாத்திரம் இல்ல, ஒரு சமயத்துல அவர் என்ன பண்ணார், சங்கல்பம் பண்ணிட்டார். 1000 நாமாக்களையும் சிவசகஸ்நாமத்தை 1000 புஷ்பத்தை வச்சுட்டு சிவனுக்கு நன்னா தும்பப்பூ வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் பாட்டுக்கு பண்ண ஆரம்பித்தார். அது அப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது என்னாச்சு, 999 வரைக்கும் வந்தார். நம்மளாம் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுருவோம், வாயில ஒண்ணு சொல்லிட்டு இல்லைன்றதுக்காக. அதுக்காக அவர் அப்படி எல்லாம் இல்ல, கமிட்டடான பக்தர். இந்த விஷ்ணு பக்தர் இருக்காரு, இந்த காலத்துக்கு லாய்க்கு இல்லாதவர். அவர் என்ன பண்றாரு, கரெக்டா 999 தான் வந்தது. 1000 எடுத்து வச்சார். அது ஏதோ நடுவுல போகும்போது 2 சேர்ந்துட்டு போல இருக்கு. 999 ஆச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, நம்மளாலதான் விட்டோம். அவர் என்ன பண்ணா, ஐயோ என்னுடைய கமல நயனமாச்சு, எனக்கு இந்த கமலத்தை எடுத்து போட்டுடுவான்னு கண்ணை எடுத்து அவர் போட்டார். நேத்திரார்ப்பணம் பண்ணி அந்த சகஸ்நாமத்தை முடித்தாராம். பூஜைக்கு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு காமிக்கக்கூடியதான ஒரு சிவபுராணத்தினுடைய கதை. தொத்பாதே நயனார்ப்பணம் ச கிருத்தவான், உங்களுடைய பாதத்துல இந்த நயனார்ச்சனம், அந்த கண்கள் நிறைய அர்ப்பணம் செய்தாரே இல்லையா? கிருத்தவான், செய்தவர் அல்லவா, கல்யாண அற்புதம் செய்தவர் அல்லவா அந்த மகாவிஷ்ணு. ஸ்வத்தேஹ பாகோ ஹரிஹி, உங்களுடைய சரீரத்துல பங்கு பெற்ற அவர் அந்த ஹரியானது, அன்னிலிருந்து அவருக்கு என்ன பெருமை, அந்த விஷ்ணுக்கு பெரிய சிவபக்தனாக இருக்கக்கூடியவர் அவர் தான். அதனால என்னால பண்ற ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க, விஷ்ணு 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 விஷ்ணுன்னு இல்லையா? பூஜ்யாத் பூஜ்ய தரஹா பவதி சஹா, எல்லா பூஜிக்க தகுந்தவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவராக காணப்படும். எத்தனையோ தேவர்கள் இருந்தாலும் அந்த விஷ்ணுவுக்கு, அந்த கிருஷ்ணனுக்கும், அந்த கோவிந்தனுக்கும், கேசவனுக்கும் ஒரு தனி ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம ஊர்ல இல்லையா? பாரத தேசத்துல எங்க போனாலும் ராமர், கிருஷ்ணர் இவாளுகள்லாம் இருக்கக்கூடிய பெருமை சொல்லி தெரியக்கூடிய பெருமையா அது இல்லையா? பூஜ்யாத் பூஜ்ய தரமாக இருக்கக்கூடிய சொரூபமாக உயர்ந்தவர்கள். சயேவகி நீ சத்து, அப்படி இல்லை என்றால் நச்சேத் இல்லையா, கோவா ததன்யோ அதிகா, இவரை தவிர ஒரு பூஜ்ய தரமான ஒரு ஆள் வேற யாராவது இருக்க முடியும்? சாட்சாத் எங்க போன விஸ்வம் விஷ்ணுர் வசத்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதகிருத் பாவோ பூதாத்மா பூத பாவனா ஈசான இல்லையா? அவருக்கு அடுத்தது எல்லாம் பாருங்க, விஸ்வம் விஷ்ணு வசத்காரோ பூதகிருத் பூதகிருத் பாவோ பூதாத்மா பூதவாகனா பூதாத்மா பரமாத்மா முக்தானாம் பரமாகதி அவ்யய புருஷ க்ஷேத்ரஜ்ஞ அக்ஷரேவிச்ச யோகோ யோக விதாம் பிரதான் சம்பு ஈஷா அப்படின்லாம் அங்க வருது. அதுக்காக சொல்றது போனேன் விஷ்ணுனால. அப்படி சங்கர நாராயண ஸ்வரூபமானது ரொம்ப வசத்தியான ஒரு ஸ்வரூபமாக நமக்கெல்லாம் நம்ம தேவாரங்கள் எல்லாம் பாடப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அவரு ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படின்னு திருமந்திரத்தினுடைய அவன் தான் ஈஸ்வரன் வேற நாராயணன் வேற இல்ல அப்படின்னு அவனிவன் ஈசன் என்று தன்புறம் நாடி சிவனன் ஈசன் என்று துன்பை செய்வா பவனிவன் பல்வகையாமி பிறவி புவனிவன் போவது பொய்கண்ட போதே அப்படின்னு திருமந்திரம்.
இப்படி எல்லாம் பகவானை நம்ம எப்படி பாக்குறோம்னாக்க அவரையாகவே சங்கர நாராயணாத்மகா அப்படின்னு பாக்குறோம். பகவான் மகேஸ்வரன் தான், சங்கரனும் நாராயணனும் ஒரே மூர்த்தி தான் அப்படின்னு பிரஷ்னோத்தர மாளிகால சங்கர பகவான் கஹா கச்ச பகவான் மகேஷா அப்படின்னு சிஷ்யம் கேட்கிறான். பிரஷ்னோத்தர ரத்னமால மாளிகா ஆச்சாரியால அவர் சொல்றார் சங்கர நாராயணாத்மகா அப்படின்னார். அப்படின்னா ஆச்சாரியாளுக்கு கொஞ்சம் கூட சங்கரன் நாராயணனையும் பிரிச்சு பார்க்கவே தெரியல அவருக்கு. சங்கரனை தான் அவர் நாராயணனா பாக்குறார், நாராயணனை தான் சங்கரா தான் பாக்குறார், அந்த நாராயணன் தான் அம்பாலா பாக்குறார். இந்த 3 ரத்னங்களையும் அப்பய தீட்சர் இல்லையா ரத்னத்திரய பரீட்சா அப்படின்றது ஒரே பிரம்மஸ்வரூபம் தான் இந்த 3ஆ வந்திருக்கு அப்படின்னு சொன்ன பார்த்தா இப்படி விசேஷமாக பானத்துவம் ரிஷபத்துவம் அர்த்த வபுஷா பாரியாத்வம் ஆர்யாபதே கோணித்வம் சகித மிருதங்கவகதாச்ச இத்யாதி ரூபம் ததௌ त्वत्पादे नयनार्पणं च कृतवान् त्वद्देह भागो हरि पूज्यात् पूज्यतरः स एव हि न चेत् को वा तदन्योऽधिकः அப்படின்னா விஷ்ணு திருமணம் நெரிக்கிறதுக்கு சிவன் அம்பாக ஆனார், சிவனுக்கு வாகனமாக எருதுவாக ஆனார், அவருடைய பாதி உடல்ல இருந்து அவருடைய மனைவியாக ஆனார், அவருடைய சிவ அடிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பன்றியா ஆனார், அவருக்கு மோகினி வேஷம் எடுத்தார். இப்படி எல்லாம் செய்து இல்லையா நடனமாடி அந்த சேகரையும் கண்ணையே அர்ப்பணம் பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சு. அதனால இந்த ஹரியரையை விட உயர்ந்ததாக ஒரு தேவதை உண்டோ? எல்லா தேவதையும் இவருக்கு கீழ்தான். ரொம்ப வசதியா இருக்கக்கூடிய இந்த சிவபக்தனான இந்த மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்லி பேசினார். ஓம் போர் நமத போர்